எபிசோட் 34. மிருகத்தின் புதிர். விஜயநகர அரசின் அரண்மனை எப்போதும் விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் அங்கே ஒரு அதிசயமான சம்பவம் அரங்கேறியது. மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனைக்குள் ஒரு யானை வெறிச்செறிந்து நுழைந்தது. யாரும் அதை அடக்க முடியவில்லை. அது அரண்மனையின் தோட்டத்தையும் உள்ளே வைத்திருந்த சில அற்புதமான பொருட்களையும் சேதப்படுத்தியது. மன்னர் அதிர்ச்சியடைந்து யானையை கண்டுபிடிக்க முடிந்தால் அதை யாருடையதென தீர்மானிக்க உத்தரவு செய்தார். யானை நிச்சயமாக யாரோ ஒருவரின் சொத்து தான். ஆனால் அதற்கு உரிமையாளர் யாரென்று எவருக்கும் தெரியவில்லை. இதனால் மன்னரிடம் மக்கள் முறைப்பாடு செய்தனர். மிருகத்தின் வேஷம். அரண்மனையில் இச்சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கியது. பலர் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்தனர். யானை வேறொரு ராஜ்யத்திலிருந்து வந்தது என சிலர் கூறினர். மற்றொருவர் அதை காட்டு யானையாக இருக்கலாம் என சாட்டினார். சிலர் அதை கள்ளத்தனமாக யாரோ உள்ளிட்டனர் என்றும் கூறினார்கள். இத்தகைய குழப்பமான சூழ்நிலையில் மன்னர் தனது நீதி தலையீட்டை எளிதாக முடிக்க முடியவில்லை. யானையை அடக்குவதற்கும் அதன் உரிமையாளர் யார் என்பதை கண்டுபிடிக்கவும் ஒரு தீர்வு தேவைப்பட்டது. புதிய வியூகங்கள். இந்த நேரத்தில் தெனாலிராமன் அரண்மனையில் வந்தார். அப்போதுதான் இப்பிரச்சனையை அறிந்தார். மன்னரே, இந்த மிருகத்தின் புதிரை தீர்க்க முடியாதவர்கள் இருந்தால் நான் இதற்கு கை கொடுக்க விரும்புகிறேன் என்று தெனாலி சொன்னார். மன்னர் அனுமதி வழங்க தெனாலி தனது சிக்கலான திட்டத்தை செயல்படுத்தினார். முதல் வேலை, யானையை ஒரு தனி வளாகத்தில் அடைத்தார். பின்னர் அரண்மனை குடியிருப்பாளர்கள் மற்றும் பொது மக்களிடம் ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டது. யானையை தனது சொத்தாக கூற விரும்புபவர்கள் எல்லோரும் 10 நாட்களுக்குள் வந்து உரிமையை நிரூபிக்க வேண்டும். அடுத்த சில நாட்களில் பலர் வந்து அதை தங்களுடையதென சொல்லி போராட்டங்களை செய்தனர். ஆனால் தெனாலி யாரையும் எளிதில் நம்பவில்லை. யானையின் மீது அவர்களின் செல்வாக்கு எவ்வாறு இருந்தது என்பதை மிக கவனமாக கண்காணித்தார். தீர்மானத்தின் சிக்கல் தீர்வு. 10 நாட்கள் கடந்ததும் யாரும் உண்மையான உரிமையாளராக தெரியவில்லை. இதனால் மன்னர் ஏமாற்றத்துடன் இருந்தார். ஆனால் தெனாலி ஒரு புதிய யுக்தியை அறிமுகப்படுத்தினார். யானை நன்கு பழக்கப்பட்ட மிதமான உயிரினமாக இருந்தது. இது எளிதாக யாரின் குரலையும் ஆட்கொள்கிறது என்பதை தெனாலி கண்டறிந்தார். தெனாலி ஒரு திறமையான யானை பயிற்சியாளரை கொண்டு வந்தார். அந்த பயிற்சியாளரின் குரலில் யானை மெதுவாக நகர்ந்தது. இதை பார்த்த பிறகு யானையின் உண்மையான உரிமையாளர் பயிற்சியாளரின் அடியாளாக வேலை செய்தது என்று தெனாலி உறுதியாக கூறினார். அதன் உண்மையான உரிமையாளர் பக்கமாக வந்ததும் மன்னர் அச்சேதத்தை நிறுத்த உத்தரவு வழங்கினார். முடிவு. தெனாலியின் அறிவு மற்றும் செயல்முறைகளால் யானையின் புதிர் திறக்கப்பட்டது. மன்னர் தெனாலிக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் வெகுமதிகளை வழங்கினார். உனது அறிவால் இத்தகைய பெரிய பிரச்சனைகள் கூட எளிதாக தீர்க்கப்படும் என்று மன்னர் பாராட்டினார். அரண்மனையிலிருந்த மற்ற மனிதர்களும் தெனாலியை புகழ்ந்து பேசினர். இதன் மூலம் தெனாலி தனது அறிவும் வியூகங்களும் எல்லோருக்கும் பயன்படுகின்றன என்பதையும் நிரூபித்தார்.